உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் சொன்னேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நம்ம நற்கருணை கோயிலில் நான் தனியாக காலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் தனியாக தானே இருக்கிறேன். பூசைக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவேன், அல்லது பூசை லேட்டாக வைக்கிற மாதிரி போனேன்னா முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் பூசை வைப்பேன், அல்லது பூசை வச்சுட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 4 ஜன்னல் இருக்குது, 4 ஜன்னலும் மூடி இருக்குது. இது நடந்த உண்மை. இப்போ நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, அவர் முன்னால் நான் சொல்கிறது உண்மை. நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மணியை போல போகிறேன்னாக்கா ஒரு 6:30 வரலும் ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு பூசை. அது மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி பூசை முதல்ல வச்சுட்டேன், அப்புறம் பூசைக்கு பின்னால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 4 ஜன்னலும் மூடி இருக்குது, முன்னால் கதவு மட்டும் திறந்து இருக்குது. காலையில் ஸ்க்ரீன் போட்டிருக்குது. அன்பானவர்களே, ஒரு அரை மணி நேரம் அப்படி தாண்டி இருக்கோம் ஜபத்தில். அப்படி உட்காந்துருந்துருப்பேன். கம 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 கமன்னு ஒரு அருமையான வாசம். எந்த ஊதுபத்தியும் அந்த வாசம் நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை. ஒரு மாதிரி ரொம்ப அருமையான வாசம். நான் சுற்றி ஜன்னல்லாம் பார்க்குறேன், யாரும் இல்லையே, யாரும் ஊதுபத்தி வைக்கலையே. அந்த இடத்துல நான் வச்சா தான் ஊதுபத்தி, யாரும் வைக்கல. அருமையான வாசம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அது எதை குறிக்கிறது? பல சமயங்களில் வரலாற்றில் நான் வாசிச்சிருக்கிறேன். கடவுளுடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் நம்மோடு இருக்கிறார்.